நாட்களா இருக்க வேண்டும், நீடித்த நாட்களோடு இருக்க வேண்டும் என்றால் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்முடைய நாவை பொல்லாப்புக்கும் கபடத்துக்கும் விலக்கி காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாவில் எவ்வளவு பாவம் செய்கிறோம். தன் உதடுகளை அடக்கிறவனும் புத்திமான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது இப்படியாக ஜெபிக்கிறான், என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக, என் நாவிற்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் நம்ம நாவிற்கு காவல் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறோம்? டெய்லி இந்த ஜபத்தை நீங்க செய்யுங்க. காலையில் எழுந்த உடனே, கர்த்தாவே என் நாவிற்கு காவல் வை, என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். இந்த நாவை பொல்லாப்பான வார்த்தைகளை பேசுவதற்கு நம்ம இந்த நாவை திறக்கக்கூடாது. நம்முடைய நாவிலே கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. நம்முடைய நாவிலே தூஷணமான வார்த்தைகள் வரக்கூடாது. நம்முடைய நாவிலே பிறரை குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் வரக்கூடாது. நம்முடைய நாவிலே மற்றவர்களை பரியாசம் பண்ணக்கூடிய தூசிக்கக்கூடிய வார்த்தைகள் புறப்படக்கூடாது. நம்முடைய நாவை பொல்லாப்புக்கு, நம்முடைய உதடுகளை கபட்டத்துக்கும் விலக்கி காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு நீடித்த நாட்களை தருகிறவராக இருக்கார். யோபு தன்னுடைய நாவை தேவனை தூசிப்பதற்கு தன்னுடைய நாவை திறக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினான். யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து சொன்னான், நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும், நீ ஏன் உயிரோடு இருக்கிற, தேவனை நல்லா தூசித்து நீ மரித்து போன்னு சொன்னான். ஆனா யோபு சொன்னான், அவரிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? இன்றைக்கு நாம் கர்த்தரை எதற்காக துதிக்கிறோம்? நன்மைகள் நாம் பெற்றுக்கொண்டால் தான் துதிக்கிறோம், அற்புதங்களை பெற்றுக்கொண்டால் தான் துதிக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். எப்போதும் அவர் துதி நம் வாயிலே இருக்க வேண்டும். நன்மையானாலும் தீமையானாலும் தோல்வியானாலும் வெற்றியானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை குறைவானாலும் நிறைவாயிருந்தாலும் நீங்க கர்த்தரை துதிச்சு பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையெல்லாம் நிரப்புகிறவரா இருக்கிறார். உங்க கண்ணீரின் பாதைகளை எல்லாம் கர்த்தர் கழிப்பாக மாற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் மறக்கவே கூடாது. நீடித்த நாட்களால் கர்த்தர் நம்மை திருப்தியாக்க போகிறார். அவருடைய ரட்சிப்பினால் நம்மை நிரப்ப போகிறார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் எண்ணத்தை செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் முடிவு பரியந்த நமக்கு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பில நிலைத்திருக்க போகிறோம்? வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். நீங்க அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். அனுதினமும் நாம் கர்த்தரை அவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பிலை நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கலாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பிரசங்கி 3:1 வாசிக்கிறோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஒவ்வொன்றிற்கும் கர்த்தர் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்நாட்களிலே எப்போதுமே நாம் அழுது கொண்டே இருக்க விட மாட்டோம். எப்போதுமே நம்முடைய வாழ்க்கை குறைவுக்குள்ளேயே இருக்க கர்த்தர் விட மாட்டார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, நம்ம துன்பப்பட ஒரு காலம் உண்டு. அந்த துன்பத்தை கர்த்தர் இன்பமாக மாற்றுவதற்கு ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் நீடித்த ஆயுளை விரும்புவதில்லை. சீக்கிரம் நான் மரித்து போனால் நலமா இருக்கும். வேதத்துல கூட அப்படி சாவை விரும்பினவர்கள் இருக்கிறாங்க. எலியா பாருங்க, சாவை விரும்பினார். போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு எடுத்துக்கொண்டாருங்களா? இல்லவே இல்லை. அவர் எப்போ நான் சாகரன் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தாரோ அப்பொழுதுதான் ஆண்டவர் அவருக்கு நிறைய ஊழியத்தை கொடுத்தார். அவரை கொண்டு ஆண்டவர் அநேக திட்டங்களை வைத்திருந்தார். எலியா சாவை விரும்புகிற நேரத்தில் தான் எலிசா தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வேண்டியதாயிற்று. யெகூவை அபிஷேகம் பண்ண வேண்டியதாயிற்று. எலியா மூலமாக ஆண்டவர் ஆசகேலை அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்க, கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரங்களும் வரும்பொழுது ஏன் இந்த உலகத்துல வாழ்கிறோம்? ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டால் கூட நன்றாக இருக்குமே, நான் ஏன் என் குடும்பத்துக்கு பாரமா இருக்கிறேன், நான் ஏன் மற்றவர்களுக்கு
சொல்லி நம்ம சாவை விரும்பி கொண்டிருக்கிறோம். இந்த 11வது மாதத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க நீடித்தாயிலோடு இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய அன்பை அநேகருக்கு நீங்க அறிவிக்க வேண்டும். கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். அநேகருக்கு ஆறுதல் சொல்ல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஒன்று மாத்திரம் நீங்க தெரிஞ்சுக்கங்க, நீங்க எப்ப சாக வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ, நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கும் பொழுது ஆண்டவர் கம்மா போடுவார். நம்ம எப்ப நம்மளை முடித்துக் கொள்ளணும்னு நினைக்கிறோமோ அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தொடங்குறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாம். எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். கரங்களை தட்டி பாடுவோம். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்தது என்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியது. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. எல்லாமே முடிந்ததென்று நம்மை மற்றவர்கள் பார்த்து இகழ்ந்து பேசும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய தொடங்குவார். விசுவாசிக்கிறீங்களா?